உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 3:34, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபைகளை அளிக்கிறதுக்காகவே வந்திருக்காருங்க. தாழ்மையாக நடந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கிருபை கிடைக்கும். தாழ்மையாக இருக்கீங்களா, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கீங்களா, உங்களுக்கு அதிகமான கிருபையை கொடுத்துடுவார். இந்த கிருபை இருக்குல்லங்க, இந்த கிருபையை வச்சு பணத்தால் வாங்க முடியாதது எல்லாமே வாங்கிடலாம். பணத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்குற இந்த கிருபைகள் இருக்குல்ல, அதை வச்சு எது வேணாலும் வாங்கிக்கலாம். உங்கள் நிம்மதியை வாங்கிக்கலாம், உங்கள் சந்தோஷத்தை வாங்கிக்கலாம். எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமாங்க? 1 கிலோ சந்தோஷம் எங்கேயாவது பேக் பண்ணி விற்கிறாங்களா? ஆனால் இந்த கிருபைகளை வச்சு நீங்கள் வாங்கலாங்க. ஆனால் தாழ்மையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். நிம்மதியை வாங்கிக்கலாம், ஆரோக்கியத்தை வாங்கிக்கலாம். சரிங்களாங்க? தேவன்கிட்டேருந்து கிருபையை வாங்கிக்கோங்க. தாழ்மையாக இருங்க, தேவனுக்கு முன்னாடி தாழ்மையாக இருங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஓவராக சீன் போடாதீங்க, தாழ்மையாக இருங்க. பெருமைன்ற அந்த இதே இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கு? தேடுது. யாருக்கு கிருபை கொடுக்கறது? தேடுது. அதுதான் இங்கே பாருங்களேன், கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ நோவா கூட சேர்ந்து வாழ்ந்தாங்களே, அந்த மக்களுக்கு ஒருத்தருக்கு கூட கிருபை கொடுக்கலையே. நோவாவுக்கு மட்டும் தானே கொடுத்தாரு. மற்றவங்களாம் பெருமை பிடிச்சி அலைஞ்சாங்க. நான் தான் அலைஞ்சாங்க. ஆனால் இந்த நோவாவுக்கு மட்டும் கிருபையை கொடுத்தாரு. இப்போ தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் பெருமையோடு சுத்தாதீங்க. வீட்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் கூட தாழ்மையாக இருக்க பழகிக்கோங்க. தெருவில் நடக்கும்போது எங்கே போனாலும் திடீர்னு பெருமை. நான் எந்த ஊர் தெரியுமா, நான் எவ்வளோ பச்சிருக்கேன் தெரியுமா, நான் எந்த லெவலில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து உங்களை பற்றி வந்து பெருமையை அடிச்சுக்காதீங்க. எங்கள் ஊர் என்ன தெரியுமா, இவங்கள எனக்கு தெரியும், இவங்க தான் என்னுடைய சொந்தக்காரங்க. வேண்டாம், பெருமை அடிச்சுக்காதீங்க. நம்ம ஒருத்தர் பார்த்துட்ருக்காருங்க, தேவன் நம்மளை எவ்ரிடே பார்த்துட்ருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், பெருமை அடிச்சுக்காதீங்க. இப்போ கிருபையை இழந்துடுவோம். கிருபைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் சந்தோஷத்தை வாங்கிக்கலாம்ல, நிம்மதியை வாங்கிக்கலாம்ல. அப்போ கிருபை எவ்வளோ முக்கியம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நல்லா தாழ்மைப்படணும். நம்ம நோவாவுக்கு கிருபை கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு என்னங்க வாங்கினாங்க? பூமியையே வாங்கிட்டாங்க. இந்த பிளானட்டு, இந்த கோள், பூமி என்ற கோளை யார் வாங்கினது? நோவா குடும்பம் தான் வாங்கிச்சு. நம்ம ஒரு அரை கிரவுண்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறோமே, இந்த நோவா சேம் காம் யாப்பேத்துக்காக இந்த பூமியே வாங்கி கொடுத்துட்டு தான் போனார். ஒன்றே ஒன்று தான், தாழ்மையாக இருந்தார். அவ்வளோதான். தாழ்மையாக இருங்க தேவனுக்கு முன்பாக, இந்த உலகத்து மக்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையாக இருங்க. ஓவராக சீன் போடாதீங்க, பெருமை அடிச்சுக்காதீங்க. சரிங்களா? நம்மளுக்குன்னு தேவன் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருப்பார். சில இடத்துலலாம் நம்மளுக்கு பெருமைகளை கொடுத்துருப்பார். அப்போல்லாம் நம்மளை அடக்கி வச்சுக்கணும். ஏன்னா தேவன் கண்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது. இன்னும் தாழ்மைப்படலை, அப்போ இவனுக்கு கிருபை கொடுக்க மாட்டேன், என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்னு கட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? இல்லை, நம்மளுக்கு கிருபை கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம். கிருபை வேணும், தேவன்கிட்ட இருந்து கிருபையை வாங்கிக்கணும். ஓகே, நான் ரெடி, நான் தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுகிறேன். எப்படி தாழ்மைப்படுறது? அவர் சமூகத்தில் உழுந்து கிடக்கணும். அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ணிடுங்க, உபவாசித்து ஜோம் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? எப்பவுமே அவர் சமூகத்தில் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்துடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பதவிகள்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். பெரிய பதவிகள், பெரிய நல்ல இடங்கள், நல்ல பதவிகள், நல்ல இடங்கள், அது மாதிரிலாம் கொடுக்கணுன்னா ஒருத்தர் தாழ்மைப்பட்டாதாங்க கொடுப்பாரு தேவன். அவர் அப்பேற்பட்ட தேவன் தான். பெருமை உள்ளவர்களுக்கு கொடுக்க மாட்டார், எதிர்த்து நின்றுடுவார். நம்மளுக்கு முன்னாடி தேவன் எதிர்த்து நின்னா கஷ்டம். சரிதானாங்க? நல்லா கவனமாக இருங்க. சங்கீதம் 27:4, ஒரு ராஜா, இந்த ராஜா எங்கே நான் தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ராஜாவுக்கு பெரிய அரண்மனை இருக்குது, சொகுசான வீடு இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் தங்கி இருக்கிறது தான் விரும்புகிறேன், அங்கே உட்காந்து ஆராய்ச்சி செய்யணும், அதுதான் எனக்கு பிடிக்குதுன்றார் தாவீது. அந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு அரசன். அதனால தான் தேவன் அவனை அரசனாக வச்சார். தாழ்மைப்பட்டாங்க. தேவன் முன்னாடி தாழ்மைப்பட்ட பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? இன்னொரு ராஜா இருந்தாருங்க, சவுல் ராஜா. அவர் போருக்கு கிளம்புறாரு. எல்லா இராணுவ வீரர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி போருக்கு அனுப்பணும். அவங்க பலி செலுத்துவாங்க. அந்த காலத்தில் பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி ஜெபம் பண்ணி அனுப்பணும். ஆனால் நாள் கணக்காக தாமதம் ஆயிட்டுருக்கு. சவுல் ராஜாவுக்கு பொறுமை இல்லை. ஆனால் அவன் கழுதையை தேடி போகும்போது மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட போனான், ஏதாவது என் கழுதை கிடைக்குமான்னு. அந்த டைமில் அவன்கிட்ட தாழ்மை இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ராஜாவாயிட்டோடனே போருக்கு போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக காத்திருக்காம இவனே பலி செலுத்திட்டான். என்ன பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் தான் ராஜா தானே, என்கிட்ட பசுதாவியானவர் இருக்கார்ல, நானே செய்துடுறேன் அப்படின்னு அவனே பலி செலுத்தி அவனே இராணுவ வீரர்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் போருக்கு. எவ்வளோ அவனுக்கு ஒரு தாழ்மை படலை. தேவன் சேனாதிபதியாக அந்த போருக்கு முன்னாடி போகணும். அப்போ எவ்வளோ தாழ்மை பட்டிருக்கணும்ல நம்ம சவுல் ராஜா. அதனால் தேவன் சவுல் ராஜாவுக்கு அந்த பதவியிலேருந்து அவனை எடுத்துட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு தாழ்மையாக இருந்தாங்க. கழுதை காணாமல் போனதுக்கெலாம் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் விழுந்து கிடந்தான். எப்போவும் தேவனுக்கு முன்னாடி விழுந்து கிடங்க, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் தேவனே அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? உங்களை தாழ்த்திக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ தேவனுடைய கண்கள் உங்களை பார்க்கும். ஐயோ, என் பிள்ளை எவ்வளோ அழகாக நடந்து போகுது, ரோட்டில் போனால் கூட பெருமை அடிச்சுட்டு போக மாட்டேங்குது. 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பெருமை அதிகமாக ஏறுங்க. கரெக்டு தானே? நல்லா கவனமாக பேசுங்க. பேசுகிற பேச்செல்லாம் பெருமை அடிச்சுட்டு பேசிடாதீங்க. நான் அப்படி, நான் இப்படி பேசிடாதீங்க. ஆனால் தேவன் பார்த்துட்ருக்காருல, அவர் கண் இருக்குதுல்ல, ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கும். இப்போ நம்மளுக்கு கிருபை கொடுக்கலன்னா எங்கே போகிறது? கிருபை இருக்கணும் நம்மளுக்கு. சரிங்களா? நல்லா உங்களை தாழ்த்திக்கோங்க, உங்களுக்கு கிருபை வரும். அதனால் நிறைய சந்தோஷங்கள், நிம்மதிகள், பணத்தால் வாங்க முடியாத அத்தனையுமே நீங்கள் வாங்கிப்பீங்க, பெற்றுக்கொள்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய கிருபையை கொடுங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. அப்புறம் சுத்தாவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளை எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. அப்பா, நீங்கள் தான் பரம வைத்தியர், பெஸ்ட்டு டாக்டர் நீங்கள் தான்ப்பா. தயவுசெய்து நல்ல ட்ரீட்மெண்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் சீக்கிரமாக சரியாக முடியும். உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கணும். இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல இப்படி வாழ்கிறது அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கெஞ்சி கேட்குறேன்ப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா. அந்த இமைப்பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. மனிதர்கள் சுத்தமாக வாழ்கிறது கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி வேணும். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3ஆவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா. உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். உங்கள் ஆட்சியின் கீழ் நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க அந்த காலகட்டத்திற்கு. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.